நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக மது அருந்திவிட்டு 5 பேர் சென்ற கார் விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் 4 பேர் பலி என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அந்த காட்சியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருண். அருண், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ஹரீஷ், பிரகாஷ் மற்றும் திருச்சியை சேர்ந்த சபா, இந்த 3 இளைஞர்கள் கோவை பேரூர் அடுத்த தெலுங்குபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று அவர்களோட கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல தோட்டக்கலைத்துறையில 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களான தஞ்சாவூரை சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அரியலூரை சேர்ந்த அகத்தியன், இந்த 2 பேரும் நண்பர்களாகவே பழகி இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்றைய தினம் அந்த வாட்டர் வாஷ் நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஹரீஷ் என்ற இளைஞருக்கு நேற்று பிறந்த நாள். இதை தொடர்ந்து அந்த 5 பேருமே நண்பர்களாக இருந்த நிலையில நேற்று இரவு அவர்கள் அனைவரும் மது அருந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அந்த வாட்டர் வாஷ் நிறுவனத்திற்கு வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்திருந்த மற்றொருவருக்கு சொந்தமான ஒரு கார், அந்த காரை எடுத்துக்கொண்டு அந்த 5 பேரும் மது அருந்திய சூழலிலேயே சிறுவாணி சாலையில் பயணித்திருக்கிறார்கள். சிறுவாணி சாலையில் பயணித்த போது சாலையில் அதிக போக்குவரத்து நெரிசல் இல்லாத காரணத்தினால் அவர்கள் வாகனத்தை அதிவேகத்தில் இயக்கியதாக தெரிகிறது. இந்த நிலையில தான் அவர்கள் இந்த பேரூர் பச்சாப்பாளையத்தை அதற்கு முன்பாக செட்டிபாளையம் பிரிவு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு சென்ற போது எதிரே வந்த ஒரு வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக வாகனத்தை ஓரமாக நிறுத்த முற்பட்டுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் அந்த சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்திற்கு அருகில் ஒரு மேஜை அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த மேஜை மீது எதிர்பாராத விதமாக கடுமையான வேகத்தில் மோதி இருக்கிறது. அதை தொடர்ந்து புளிய மரத்தின் மீது மோதி இருக்கிறது. இந்த விபத்துல காரில் பயணம் செய்த அந்த 5 பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார்கள். மேலும் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் துடித்துக் கொண்டிருந்த நிலையில அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்ற வழியில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 4 பேர் உயிரிழந்த நிலையில பிரபாகரன் என்ற ஒரு இளைஞருக்கு மட்டும் கோவை அரசு மருத்துவமனையில் தற்போது வரை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.